ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மெயின் டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சுங்கிறத பார்க்கலாம். டெய்லி வந்து காலையில் அவர் வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துடுவாருங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் சாம்பார். நாங்கள் முருங்கைக்காய்னா வெறும் முருங்கைக்காய் மட்டும் போட மாட்டோம், அது கூட வேறு ஏதாவது காய் போடுவோம். கத்திரிக்காய் இருந்தால் அது போடுவோம், இல்லாட்டி உருளைக்கிழங்கு அந்த மாதிரி. இன்றைக்கி வந்து அது கூட பொரியலுக்கு கேரட் பீன்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாருங்க. ஸோ அதனால் வந்து முருங்கைக்காய் கூட கொஞ்சம் ஒரு ஆஃப் கேரட்டு ஒரு 4 பீன்ஸு கூட சேர்த்து போட்டு ஒரு சாம்பார். நெக்ஸ்ட் வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணலான்னு நினச்சேங்க. வெண்டைக்காய் கொஞ்சம் தான் இருக்குது, ஸோ அதனால் வந்து அது தொக்கு மாதிரி வச்சிடலாம், அதாவது தக்காளி எல்லாம் போட்டு அது ஒரு சின்ன கிரேவி மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டுங்க. அது கூட கேரட் பீன்ஸ் பொரியல் ப்ளஸ் ரசம். இதுதாங்க இன்றைக்கான மெனு எங்கள் வீட்டோட லஞ்சு. ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு பொரியல் இருக்கும், ஒரு நாள் கீரை இருக்கும், ஒரு நாள் வந்து இந்த மாதிரி கேரட் பீன்ஸு பீட்ரூட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொரியல் இருக்குங்க. இப்போ மெயின் டாபிக் வரலாம். மெயின் டாபிக் என்னென்னா எங்கள் வீட்டு செல்லக்குட்டிங்க, அதாவது ஃப்ரின்ச்சஸ் தாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து பறவைகள் இந்த மாதிரி கூண்டில் பார்க்குற கஷ்டமாக இருக்குங்க. இந்த ஃப்ரின்ச்சஸ் வந்து எப்படின்னா, நான் வந்து வாங்கி கொஞ்ச நாள் கழித்து சரி பறக்க விட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேங்க. பறக்க விடும்போது அதுக்கு ஆபத்து தான் ஏற்பட்டுச்சு. காக்கா வந்து பிடிக்க வர ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து என்ன கஷ்டப்பட்டு அதை காப்பாற்றி நான் மறுபடியும் கூண்டில் விட்டுட்டேங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, வாரத்துக்கு ஒரு டைம் வந்து வீட்டுக்குள்ளே அந்த கொசுவலை வந்து நல்ல பெரிய கொசுவலை இருக்குது, அதை கட்டி விட்டு அதுக்குள்ளே நான் விட்டுருவேங்க. ஒவ்வொரு டைம் வந்து ஹாலில் ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு திறந்து விடுவேங்க. என்ன தான் நம்ம ஃப்ரீயாக விட்டாலும் அது மறுபடியும் கூண்டு வந்து திறந்து வச்சுருவேங்க. அது கொஞ்சம் நேரம் அங்கே இங்கே விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அது கூண்டுக்குள்ளே போய் அதுவே செட்டில் ஆகிடும். நல்லா வந்து சூப்பரான பறவைங்க. நம்ம கூடவே கிளி மட்டும்தான் கூட பேசும்னு சொல்லுவாங்க, ஆனால் அது கிடையாது, இதுவும் தான் அந்த மாதிரி பேசும். இது வந்து வார்த்தை மாதிரி பேசாதுங்க. இப்போ அமைதியாக அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து ஹாலில் யார்கிட்டயாவது பேசினேன், என் குரல் கேட்டோன்னே அதனுடைய பாஷையில் பதில் சொல்கிற மாதிரி அழகாக பேசுங்க. இது ஒரு நாள் நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். ஒரு கூடை மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே தான் வந்து நாரெல்லாம் போட்டுருவாங்க. நாரெல்லாம் இது பண்ணி கூடு கட்டி அது வாட்டுக்கு அது இருக்கும். நைட் அங்கே தாங்க தூங்கும். அந்த கூடைக்கு பக்கத்தில் அந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மஷ்ரூம் வாங்கும்போது கொடுத்துட்றேங்க. அது வந்து அதில் நான் திணையை போட்டு வச்சுருக்கேன். எப்பவுமே வந்து திணை வந்து அதுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைம் புதுசாக தினை அதுக்கு மாற்றும் பொழுது என்ன பண்ணுவேன்னா, அதில் இந்த கூடையிலே வந்து ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பழசை வந்து அதில் கொட்டிட்டு நான் புதுசு வந்து அந்த ப்ளூ கலர் ட்ரேயில் போட்டு வச்சுருவேங்க. அந்த பழசில் வந்து அங்கொன்று இங்கே ஒன்று தினை வந்து விட்டு வச்சுருக்கோம். ஸோ அது எல்லாமே மொத்தமாகவே அது காலி பண்ணிவிடும். அதுக்கப்புறம் அதை தூக்கி கொட்டிட்டு வேறு புதுசாக அந்த மாதிரி வைப்பாங்க. இந்த மாதிரி தான் நான் மாற்றி நான் பண்ணுவேன். 2 நாளுக்கு ஒருக்க அந்த பேப்பரை வந்து நான் மாற்றிடுவேங்க. இது வந்து சீக்கிரமாக அழுக்கு பண்ணாது, ஏன்னா குட்டி குட்டியாக தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து என்னென்னா, எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நாங்கள் மணி பிளான்ட் வச்சுருக்கோங்க. மீன் தொட்டிக்கு பக்கத்தில். மீன் தொட்டியே இந்த கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நான் வந்து லைவ் பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ மண் இருக்குங்காட்டி அந்த கலரில் இருக்குது. அது இன்னும் வந்து அந்த புழுதிலாம் இன்னும் அடங்கின பிறகு அது தண்ணி தெளிவாயிடும். நான் எதுக்கு அது காமிச்சிருக்கேன் அப்படின்னா, அது இலையில பார்த்தீங்கன்னா பனித்துளி இருக்குங்க. வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிற செடியிலே வந்து காலங்காலத்தில் பனித்துளி பார்க்குறது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.